ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் பரோட்டா ரெசிபி. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கொத்து பரோட்டா தான் செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது. ஒரு 10 மினிட்ஸில் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான முட்டை கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி இதை 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி கம்மியாக சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துட்டோன்னா புளிப்பு டேஸ்ட் வந்துடும். பெரிய தக்காளி இருந்துச்சுன்னா பாதி சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா டேஸ்ட் நல்லாயிருக்கும், வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற மாதிரி 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். மசாலா கருகிடக்கூடாது. இப்போ இதில் ஒரு 3 முட்டை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கொத்து பரோட்டாவுக்கு 4 பரோட்டா எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த 3 முட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலா கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இதில் இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். பரோட்டாவில் கொஞ்சமாக உப்பு இருக்கும், நம்ம வேணும்னா லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துட்டு இந்த மாதிரி முட்டை 3/4 வாசி வெந்ததுக்கு அப்புறமா இதில் பரோட்டா சேர்த்துக்கிறேன். 4 பரோட்டா இது குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ரெடிமேட் பரோட்டா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் செஞ்சதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கடையில் பரோட்டாவும் சால்னாவும் வாங்கிட்டு வந்து கூட இந்த மாதிரி கொத்து பரோட்டா செஞ்சுக்கலாம். இப்போ அந்த முட்டை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் சால்னா சேர்த்துக்கிறேன். இது நம்ம வீட்லேயே செஞ்ச எம்டி சால்னா. ஆல்ரெடி நம்ம சேனலில் பரோட்டா சால்னா எப்படி செய்யணுங்கிற வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது ஒரு 2 கரண்டி மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சால்னாவுக்கு பதிலாக சிக்கன் குழம்பு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் கிரேவி வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சமாக சால்னா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா கடையிலலாம் பரோட்டா டம்ளர் வச்சு குத்தி விடுவாங்கள்ல, அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்லேயே பரோட்டாவை குட்டி குட்டி பீசஸை தான் கட் பண்ணி போட்டேன், அதனால் நான் அந்த மாதிரிலாம் செய்யலை. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதில் கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பரோட்டாலேயே கொஞ்சமாக உப்பு இருக்கும், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா சுட சுட நம்மளோட டேஸ்டியான முட்டை கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டேஸ்டியான கொத்து பரோட்டா ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.